ஹே கைஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இப்போது கார் கிட்ட தான் இருக்கிறேன். நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த காரும் சேல்ஸ் தான். இது நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. இந்த கார் வந்து இதுவும் சேல்ஸ். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிச்சுட்டு அது வந்து இன்னும் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. மேபி அதை ஸ்க்ராப்பாக கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இப்போ ரெடி ஆகிட்டுருக்கிற வண்டி. இது சேல்ஸ் இல்லை. அங்கே ஒரு வண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஒவ்வொரு கார் டீட்டெயிலையும் சொல்கிறேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணல. நான் ரொம்ப நாள் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறதுனால டஸ்ட்டாக இருக்குது. பட் இந்த வண்டி வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷன் வண்டி. இது அலாய்வெல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணால் உடனே ஸ்டார்ட் ஆகும் இந்த வண்டி. நான் ஒவ்வொரு வண்டியோட டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வித் ஒரிஜினல் டப்பு, 2 கீ ஒரிஜினல் கீயோடு இருக்குது. ஒரிஜினல் இந்த கம்பெனிலேருந்து வந்த 2 கீ வருங்கள, அந்த கீயோடு இருக்குது. அலாய் போட்டிருக்கிறேன். ஏசி, பவர் ஸ்டேரிங் கிடையாது, ஏசி இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் வந்து நல்லா பண்ணி தான் வச்சுருக்கிறேன். டீசல் சிங்கிள் ஓனர், ஸ்டார்டிங் ரன்னிங் கண்டிஷன். நம்ம பாட்டு எடுத்துகிட்டு சின்ன ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இந்த வண்டி எடுத்து ஓட்டிகிட்டே போகலாம் தாராளமாக. இந்த காரும் டீசல் இன்ஜின் தான். பட் இது வந்து இன்ஜின் நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த வண்டியை நாங்கள் பிரித்தோம். திங்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. எல்லா திங்ஸுமே உள்ளே தான் இருக்குது. மொத்த வண்டியோட திங்ஸ் உள்ளே இருக்குது. டிக்கியில் கொஞ்சம் இருக்குது. இன்ஜின் மட்டும் வேறு இடத்துல மெக்கானிக் ஷெட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியும் நம்ம ஜஸ்ட் இன்ஜின் மட்டும் எடுத்து ஃபிட் பண்ணி ரேடியேட்டர்லாம் ஃபிட் பண்ணோம்னா தாராளமாக இந்த வண்டி ரன்னிங் கண்டிஷன். இதை நான் வந்து ரன்னிங் கண்டிஷன் சொல்ல மாட்டேன், இதை நான் ஸ்க்ராப் தான் சொல்லுவேன். ஸ்க்ராப்பாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரன்னிங் கண்டிஷன் கார் தான். இது நான் வந்து சும்மா லோக்கல் யூஸ்க்காக நான் வச்சுருந்தேன். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த வண்டி. இதுவும் பேட்ரி போட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரேட்டெல்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட விலை 25,000. மாருதி 800 விலை. இது புக்கெல்லாம் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட விலை வந்து 25,000. இந்த வண்டியோட விலை 30,000. இது ஸ்க்ராப், இது 30,000. அந்த வண்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1.25, 1,25,000. ஸோ இதில் யாராவது நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள், நீங்கள் இந்த விண்டேஜ் கார் வேணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த வண்டி அவ்வளோ விலைன்னா, இந்த வண்டி ஃபுல்லி ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. பெயிண்டிங்கும் பண்ணது தான் ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு பெயிண்டிங் பண்ணி. சிங்கிள் ஓனர், கம்பெனிலேருந்து வர ஒரிஜினல் 2 சாவி வருங்களா, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்களே, ஷோரூம்லேருந்து கொடுப்பாங்கள்ல, அந்த 2 சாவியோடு இருக்குது. டயர்ஸும் நல்லா பக்கா டயர்ஸ் போட்டிருக்கேன். ரேசிங் டயர்ஸ் போட்டிருக்கிறேன். அலாய் வீல்ஸ் போட்டிருக்கிறேன் வித் ஏசி அந்த வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து நான் எதுவுமே கன்சிடர் பண்ணல. அதனால தான் வந்து இது ஒரு 30,000. இது வந்து ஸ்க்ராப். ஏன்னா இது ஏன் ஸ்க்ராப்புக்கு 30,000 சொன்னால், இது நல்ல மெட்டல். இது தாராளமாக வந்து 30,000 போகும். இந்த வண்டி வந்து பக்கா ரன்னிங் கண்டிஷன். டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து நல்ல கண்டிஷன் தான். இது ஏசி கிடையாது, இது வந்து நான் ஏசி கார் தான், பெட்ரோல் கார். கான்டாஸாக வந்து இப்போதைக்கு சேல்ஸ் இல்லை, இது ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் மேபி வேணால் நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஒருவேளை நான் கால் எடுக்கலைன்னா உங்கள் பேர் போட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அதே நம்பர் தான். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண முடியுங்கிறத நான் வந்து உடனே நான் உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் பண்ணி நான் ஃபோனில் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் எடுக்க முடியலன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். தேங்க்யூ.